الله أكبر الله. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது என்னோட ஈதுக்கு எடுத்த vlog லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ சாரி. என்னோட ஈத் இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. காலையிலேயே கிளம்பியாச்சு. 5 o'clock 5:50க்கு ப்ரேயர். சீக்கிரமாகவே அங்கே ரீச் ஆயாச்சு. அங்கே போனால் சுப்ஹானல்லாஹ், அந்த பள்ளியை பார்க்கணுமே, செம்ம அழகாக இருந்துச்சு. அவ்வளோ மனசு நிம்மதியாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு தாட் தான், இந்த மஸ்ஜிதே இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக இருக்குதுன்னா இப்போ மஸ்ஜிதில் ஹரம் நபவிலாம் போனால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. உம்ரா செஞ்சது கிடையாது. எப்போவுமே உம்ரா செய்யணும்னு ஆசை இருக்கும். பட் ரீசெண்டாக ரொம்ப ஆசையாக இருக்குது உம்ரா செய்யணும், காபா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய துவா செய்கிறேன். அப்புறம் தொழுது முடிச்சுட்டு அங்கேயே நிறைய நேரம் செக்யூரிட்டிஸே வந்து போங்கன்னு சொல்கிற வரைக்கும் உட்காந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பெருனா பிரசார் சாப்பிட்டோம். வட்லாப்பம், இடியாப்பம், கறி, பராட்டா, ஸ்வீட்ஸ் 2 செஞ்சுருந்தேன். ஒன்று வந்து பிஸ்கெட்ஸில் க்ரீம் அண்ட் கண்டென்ஸ் மில்கை மிக்ஸ் பண்ணி க்ரீம் ஆக்கி அதை லேயராக வச்சு செய்யணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து நானே ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொக்கோ பவுடர் வச்சு ட்ரை பண்ணேன். அது அவ்வளோக்கு ரொம்ப டேஸ்டாலாம் இல்லை. அப்புறம் லஞ்ச் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு பெருனா பிரசார்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவோம். நல்லா தூங்கி முழிச்சு கீ ரைஸ் மாதிரி செஞ்சு அந்த கரியானத்தை வச்சு சாப்பிட்டுப்போம். பேர் இருக்காங்கன்னா எல்லாரும் சேர்ந்து பிரியாணி செய்வோம். இந்த டைம் அது கூட செய்யலை நான். ஏன்னா லஞ்சுக்கு வந்து விருந்து அபுதாபி போனோம். அதனால அங்கே போயாச்சு. நான் வந்து வட்லாப்பம் செய்கிறது மட்டும் வீடியோ எடுத்தேன். ஆக்சுவலாக பிளான் எல்லாமே வீடியோ எடுக்கணுண்டு, ஆனால் என்னால் எல்லாமே எடுக்க முடியல. வட்லாப்பம் செய்யும் போதெல்லாம் வீடை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எப்போ வட்லாப்பம் செஞ்சாலும் மெமரிஸ் நிறைய வரும். அம்மா வந்து ஊரில் செய்யும் போது என்ன செய்வாங்க, பாதாமும் கேஷ்யூ நட்டும் போட்டு பன்னீர் ஊற்றி மிக்சியில் அரைச்சி அதை வட்லாப்பத்துக்கு ஊற்றிடுவாங்க. ஆனால் மிக்சியில் கொஞ்சம் இருக்கும், அதை நம்மளுக்கு தந்துடுவாங்க. அதை நம்ம ஷேர் பண்ணி ஜாலியாக சாப்பிடுவோம். அதேமாதிரி கண்டன்ஸ் மில்கையும் வட்லாப்பத்துக்கு போதுமானது ஊற்றிட்டு நம்மளுக்கு ஒரு குப்பையில் ஊற்றி தந்துடுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக லிக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்போம். அப்போல்லாம் தெரியல இதெல்லாம் மிஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் வட்லாப்பம் எப்படி வைப்போம்னா, குக்கரில் ஏற்றிடுவோம். ஸ்டீம் பண்ணுற மாதிரி தான் தண்ணி வச்சுப்போம், ஆனால் விசில் போட்டுருவோம். சில பேர் வந்து மண்ணில் வச்சு வைப்பாங்க. சில பேர் வந்து நான் நெட்டில் பார்த்தேன், விசில்லாம் போடாமல் அப்படியே தண்ணியில் ஸ்டீம் பண்ணதை பார்த்தேன். நீங்கள் எப்படி வட்லாப்பம் வைப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இப்படி தான் என்னோட ஈத் போச்சு. ஹாப்பியாக போச்சு, அல்ஹம்துலில்லாஹ். உங்களோட ஈத் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். La 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 la